கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அம்மோன் புத்திரருக்கு எதிரான தீர்க்கதரிசனத்தை வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு வந்து நியாய தீர்ப்பு எப்படி நியாயம் தீர்த்த அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? 21, 28, 32 வருஷத்துங்களா? அது பதிவாயிருச்சா? இல்லை, பதிவாகல. திருமாசரவா? ஆமாம், 28, 32. பின்னும் மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. அம்மோன் புத்திரரையும் அவர்கள் சொல்லும் நிந்தனைகளையும் குறித்து கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், அக்கிரமத்திற்கு முடிவு வரும் காலத்தில் வந்த தங்களுடைய நாளுக்கு ஏதுவாகி கொலையுண்டு போனவர்களுடைய பிடரிகளோடே கூட உன்னை துன்மார்க்கரின் கையினால் விலப்பண்ணும்படிக்கு உனக்கு அபத்தமானது தரிசிக்கப்படுகிற போதும் உனக்கு பொய் நிமித்தம் பார்க்கப்படுகிற போதும் பட்டயமே உருவப்பட்டது. வெட்டவும் சங்கரிக்கவும் அது மின்னத்தக்கதாய் துலக்கப்பட்டிருக்கிறது. உன் பட்டயத்தை நீ திரும்ப அதன் உரையிலே போடு. நீ சிருஷ்டிக்கப்பட்ட ஸ்தானமாகிய உன் ஜென்ம தேசத்திலே நான் உன்னை நியாயம் தீர்த்து என் சினத்தை உன்மேல் ஊற்றுவேன். நான் என் மூர்க்கத்தின் அக்கினியை உன்மேல் ஊதி மிருக குணமுள்ளவர்களும் அழிகிறதற்கு திறமையுள்ளவர்களுமாகிய மனுஷரின் கையில் உன்னை ஒப்பு கொடுப்பேன். நீ அக்கினிக்கு இரையாவாய். உன் இரத்தம் உன் தேசத்தின் நடுவில் சிந்தி கிடக்கும். இனி நீ நினைக்கப்படுவதில்லை. கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்றார். இப்போ அவருடைய நியாயத்திற்கு பார்க்கும்போது 25 வந்து 4. இதோ நான் உனக்கு கிழக்கு தேசத்தாருக்கு சுதந்திரமாக ஒப்பு கொடுப்பேன். அவர்கள் உன்னில் தங்கள் அரண்களை கட்டி உன்னில் தங்கள் வாசஸ்தலங்களை உண்டு பண்ணுவார்கள். அவர்கள் உன் கனிகளை புசித்து உன் பாலை குடிப்பார்கள். இந்த கிழக்கு தேசத்தார் ஏற்கனவே பார்த்தோம். கிழக்கு தேசத்தார் அப்படிங்கும்போது யாரில் பார்த்தோம்? அது அரேபியா, யோபுல பார்த்தோம். அதில் அரேபியா இருக்கிற அரேபியா அவங்க. அடுத்து வந்து நேபுகாத்நேச்சார் தான் வந்து அரெஸ்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே இப்போ பார்த்தோம்னா இதே தீர்க்க தரிசனம் வந்து 21 வந்து 28 வந்து எருசலேம் பார்த்தோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து அவன் அம்மோன் தேசத்தை வந்து கைப்பற்றலாமா, இல்லைன்னா நான் எருசலேமுக்கு போவான்னு சொல்லிக்க. இப்போ கர்த்தர் வந்து அம்மோன் புத்திரரை விட்டுட்டு எருசலேம் போகிறதுக்கு தான் அந்த கல்லீரல் ஜோசியம் பார்க்குறேன். அது வந்து கர்த்தர் வந்து அதை வந்து என்ன செய்யறாருன்னா மாற்றி போடுகிற தேவன். அதை நம்ம பார்த்துட்டோம். அப்போ அது முடிஞ்சு போச்சு. அது முடிஞ்ச பிறகு அடுத்த அம்மோன் புத்திரருக்கு என்ன செய்ய கர்த்தர் வந்து நியாயம் தீர்க்கும். இது வந்து நடந்து வந்து பார்த்தா அதுக்கு பிறகு எருசலேம் அழிவுக்கு பிறகு 7 வருஷம் கழிச்சு என்ன செய்கிறாங்க, அதே பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் வந்து என்ன செய்கிறாங்க, இந்த அம்மோன் புத்திரரை வந்து தரமட்டமாக்கி என்ன செய்கிறாரு, ஒன்றும் இல்லாமல் ஆக்குறார். அதான் அந்த அம்மோன் புத்திரருடைய நியாயத்தில். ரைட்டா? அப்போ நம்ம பார்க்கும்போதே பார்த்தா அந்த ஒட்டகம் அது வந்து ஒரு செழிப்பான தேசம். எப்படி பார்த்தோம்? அம்மோன் புத்திரர் தேசம் வந்து பயங்கரமான செழிப்பு. யோர்தான் நதிக்கு கிழக்கு இருக்கிற ஜோர்டான் தான் வந்து அம்மோன் மோவாப் 2 சேர்ந்தது. நம்ம தனித்தனியாக பார்க்கணும். அம்மோன் மோவாப்பும் அண்ணன் தம்பி. மோசை வந்து பிரிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா அது அவங்களுடைய சுதந்திரனே, அதை டச் பண்ணாது. உனக்கு கொடுத்தது வந்து யோர்தானுக்கு மேற்கு இருக்குது, யோர்தானுக்கு கிழக்கு இருக்கிறது வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து எப்போ பார்த்தாலும் வந்து இஸ்ரேவேலை வந்து சிறப்பிடிச்சு போகும்போது, இஸ்ரேவேல் அழியும் போது, தீ கொளுத்தப்படும் போது இவங்க என்ன செய்கிறாங்க, டான்ஸ் நடனம் ஆடி அந்த சந்தோஷத்தை தெரியப்படுத்துகிறாங்க. கொடூரமாக நடனம் ஆடி தெரியப்படுத்துறதுனால கர்த்தர் சரி உங்களுக்கும் வந்து நியாயத்திற்கு இருக்குது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா அம்மோனுக்கு வந்து அந்த பாவம் ஓரின சேர்க்கை அது என்னென்ன இருக்குது. அவங்க வந்து அதில் வந்து தகப்பனுக்கு ஓரின சேர்க்கையோட தகப்பன்கிட்ட வந்து குழந்தை பெற்றுக்கிறது. அந்த காரியம் வந்து இன்னும் வந்து நடைமுறையில் இருக்கிறதுனால எல்லா விஷயங்களும் வந்து அது 14 என்ன செய்யறதுன்னா 7 வருஷம் கழிச்சு பாபிலோன் ராஜா வந்து என்ன செய்ய படையிச்சு அந்த பட்டணத்தை அவங்களுடைய அந்த அவங்க இருக்கிற தேசத்தை என்ன செய்ய அழிக்கும் பொழுது இப்போ நம்ம அதை பார்த்தோமா 25 வருஷங்க 25 இதோ நான் உனக்கு கிழக்கு தேசத்தாருக்கு சுதந்திரமாக ஒப்பு கொடுப்பேன். அவர்கள் உன்னில் தங்கள் அரண்களை கட்டி உன்னில் தங்கள் வாசஸ்தலங்களை உண்டு பண்ணுவார்கள். அவர்கள் உன் கனிகளை புசித்து உன் பாலை குடிப்பார்கள். இன்னைக்கு வந்து அம்மோன் புத்திரர் எப்படி இருக்காங்களா அப்படிங்கிறது இல்லை. ஆனால் அங்கே என்ன நடக்குது,
அமைக்கிறாங்க. அரேபியர்கள் செய்கிறாங்க பங்களா கட்டி. அரேபியர் தோசம் இருக்குது, ஆண்டவர் சொன்னது இருக்குது. இப்போ ஆனால் அரபியர் அப்படிங்கிறாங்க, அது கலந்துருக்குது. ஆனால் அது அம்மோன் புத்திரரா அப்படிங்கிறது என்ன செய்ய வெளியில் தெரியல. இதை கர்த்தர் வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது. ஓகே, அவங்களுடைய நியாய தீர்ப்பு. இப்போ இவங்களுக்கு இஸ்ரவேலருக்கு வந்து தவறு பண்ணினாலும் என்ன செஞ்சுருக்காரு, இஸ்ரவேல் தேசத்தை கையளிச்சிருக்கிறார். அவங்க இஸ்ரவேல் தேசத்தில் குடியிருக்கிறாங்க, இஸ்ரவேலர் அப்படின்னு தெரியுது. ஆனால் அம்மோன் தேசம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து ஜோர்டான் அந்த இடத்த நம்ம சொல்கிறோம். சரி, இந்த ஜோர்டான் போது பார்த்திங்கன்னா யோர் தான் அவர் பேர், ஒரு முஸ்லீம் இடத்த தான் வந்து ஆளுகை செய்கிறார். அந்த இடத்த வந்து ஆளுகை செய்கிறார். அப்போ ஆளுகை செய்யும்போது அம்மோனுக்கு அடையாளமாக இங்கே என்ன செய்ய முடியல, ஒன்றும் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த ரஃபா அப்படிங்கிற ஒரு எழுத்து, அந்த நகரத்தோட பேர் மட்டும் இருக்குது. பிலடெல்வியா படிச்சுக்கோங்க. பிலடெல்வியான்னு வந்து மாறிச்சு, பள்ளிப்படிக்கு பெண்ணாக இருக்குன்னா ரஃபா அப்படிங்கிற ஒரு பட்டணம் இருக்குது. அந்த பட்டணம் எங்கே இருக்குன்னா எகிப்துக்கு இல்லை. அந்த எல்லை வழியாக வந்து இஸ்ரேலருக்கு வந்து அந்த எல்லாரும் சப்போர்ட் பண்ணி அந்த எல்லை வழியாக அது அவங்க பேருனா ஹமாஸ் போகிறது, அந்த காரியங்கள் நடக்கிறது எல்லாமே நடக்குது. ஒரு மேற்கு மத்திய தரைக்கடல், மேற்கு தரைக்கடல் வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாலஸ்தீனம் அப்படின்றது யார் பார்த்தோன்னா ஒட்டமான் அப்படின்றது இவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க, அழித்து ஒரு கட்டத்தில் வந்து பாபிலோன் ராஜா வந்து அழித்து தீ கொளுத்திட்டு போன பிறகு ஏகப்பட்ட 36-38 தடவை வந்து 16-18 எருசலேம் வந்து முற்றுகை போடப்பட்டு காரியங்கள் நடந்தது வந்து ஒன்றுமே இல்லாத அளவுக்கு கர்த்தர் வந்து ஆக்கும்போது எல்லாருமே யூதர்கள் வந்து எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாத ஒரு காலகட்டத்தில் வந்து தரிசாக கிடந்ததுன்னா எப்போதுமே மத்திய கிழக்கு யோர்தானுக்கு மேற்க வந்து பாலைவனம் அந்த மாதிரி தான் காரியங்கள் இருக்குது. யோர்தானுக்கு கிழக்கு அந்த அம்மோன் புத்திரத்தில் இருந்து செழிப்பார். ஏன்னா இப்படி பள்ளமாக வந்து பள்ளத்தாக்கு மாதிரி வந்து மேலே தண்ணி வந்து கீழே போயிடும். அப்போ மேலே வந்து பாலைவனமாக வந்து இருந்த காரியங்கள் வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ அது எந்த இடத்துல வந்து இருந்துச்சுன்னா செழிப்பான இடத்துல அம்மோன் புத்திரர் இருந்தாங்க. அப்போ அந்த அம்மோன் புத்திரர் இருந்த இடம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா அரேபியர்களிலிருந்து ஒட்டகம் வைக்கிற ஒரு இடமா, டென்ட் போட்டு அவங்க ஆளுகை செய்கிற அரேபியர்கள் ஆளுகை செய்கிற இடமா. அவர் ரசனை கிழக்கத்தி புத்திரர் அப்படின்னு சொல்லி மொத்தமாக அதில் நாட்டை சொல்லுறார். கிழக்கத்தி புத்திரன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எருசலேமுக்கு கிழக்கு வந்து தீர்க்கதரிசனம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஆளுகை செய்யணும். அம்மோன் புத்திரோட வாரிசு சந்ததி வந்து ஆளுகை செய்யலை. பாபிலோன் ராஜா வந்து படையெடுக்கிறாரு, அரேபியர் வந்து இப்போ வந்து ஆளுகை செய்கிறாங்க. அந்த ராஜா எந்த வழி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அது ஒரு முஸ்லீம் ராஜா. அரேபியர்னு சொல்லி சொன்னாங்களே, வேறு என்ன பிரிவு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதனால வந்து பார்த்திங்கன்னா கர்த்தர் சொல்கிற வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் என்ன நடக்குதுன்னா அவங்களுக்கு தேசம் வந்து சொந்தம். இன்றைக்கி நடக்கிறது பார்க்கும்போது அந்த பாலஸ்தீனம் டோட்டலாக வரும். பாலஸ்தீனம் வந்து பெலிஸ்தியர், அம்மோன் புத்திரியர், மோவாபியர், ஏதோமியர் எல்லாமே கலந்து வரும். சேயீர் மலை அப்படின்னு அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ரஃபா பட்டணம் மட்டும் அம்மோன் புத்திரனுக்குரியது. சரியா, ரஃபா பட்டணம்னா அம்மோன் புத்திரனுக்குரியது. அந்த எல்லை இருக்குது. இன்னும் ரஃபா வந்து யார் என்ன செய்யலைன்னா இப்போ வந்து ஆக்குபை பண்ணலை. யார் ஆக்குபை பண்ணலை? இஸ்ரேல் வந்து ஆக்குபை பண்ணலை. அது இராணுவ தளமாக மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன வந்து ஆக்குபை பண்ணல. அப்போது கர்த்தர் அவங்களுக்கு வந்து அம்மோன் புத்திரருக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து என்ன செய்வார், ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பார். நியாயத்தீர்ப்பு மத்தியில் வந்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பார். மோவாபிலே நியாயங்களை செய்வேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இதோ உனக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி உன்னை ஜாதிகளுக்கு கொள்ளையாக ஒப்பு கொடுத்து உன்னை ஜனங்களுக்குள்ளே வேறற்று போக பண்ணி உன்னை தேசங்களுக்குள்ளே அழித்து உன்னை நிர்மூலமாக்குவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வாய். ஒன்பதாவது சொன்னாங்க. இதோ அம்மோன் புத்திரரின் பேர் ஜாதிகளுக்குள் இராதபடிக்கு நான் அம்மோன் புத்திரரின் தேசத்தை
கிழக்கு தேசத்தாருக்கு திறந்து வைத்து சுதந்திரமாக ஒப்பு கொடுக்கிற வண்ணமாக நான் மோவாபு தேசத்தின் பக்கத்துள்ள அதன் கடையாந்தர ஊர்களாகிய பட்டணங்கள் முதற்கொண்டுள்ள தேசத்தின் அலங்காரமாகிய பெத்யசி மோத்தையும் பாகால் மேயோனையும் கீரியா தாயிமையும் அவர்களுக்கு திறந்து வைத்து மோவாபிலே நியாயங்களை செய்வேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார். அது வந்து நியாய தீர்ப்பு. அடுத்து வந்து அவங்க முடிவில் வந்து அவங்களுக்கு ஒரு இரக்கம் பாராட்டியிருப்பார். இரக்கம் பாராட்டினாலே இந்த அன்னைக்கு வந்து இந்த ரஃபா அப்படிங்கிற அந்த பேர் வந்து இருக்குது. இந்த 21 வந்து பார்த்தீங்கன்னா 21 வந்து பார்த்தீங்கன்னா 30, 31, 32 வாசிங்க. உன் பட்டயத்தை நீ திரும்ப அதன் உரையிலே போடு. நீ சிருஷ்டிக்கப்பட்ட ஸ்தானமாகிய உன் ஜென்ம தேசத்திலே நான் உன்னை நியாயம் தீர்த்து என் சினத்தை உன்மேல் ஊற்றுவேன். நான் என் மூர்க்கத்தின் அக்கினியை உன்மேல் ஊதி மிருக குணமுள்ளவர்களும் அழிகிறதற்கு திறமையுள்ளவர்களும் ஆகிய மனுஷரின் கையில் உன்னை ஒப்பு கொடுப்பேன். நீ அக்கினிக்கு இரையாவாய். உன் இரத்தம் உன் தேசத்தின் நடுவில் சிந்தி கிடக்கும். நீ இனி நினைக்கப்படுவதில்லை. கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். ஆமாம், இப்போ இன்றைக்கி அந்த இடம் வந்து அந்த ரஃபா பட்டணம் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரஃபா பட்டணம் மட்டும்தான் இருக்குது. அந்த பாலஸ்தீன் அப்படிங்கும்போது டோட்டலாக இப்போ இன்றைக்கி நம்ம நடந்துட்டு இருக்கலாம். இதே மாதிரி எத்தனை இப்போ இதுதான் அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி அது நடந்துட்டு இருக்குது. ஆனால் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இவர் பாபிலோன் ராஜா வந்து அழிக்கிறாரு. அப்புறம் கிழக்கு தீப்புத்திரர் வந்து அழிக்கிறாங்க. அப்போ வந்து அடுத்தடுத்து வந்து அழிக்கும் போது என்ன ஆகுதுன்னா இங்கே ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. அப்போ ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து அந்த அம்மோன் புத்திரருக்கு வந்து இரக்கம் பாராட்டினப்போ இந்த ஜோர்டான் மன்னர் அப்படிங்கிறவர் என்ன செய்கிறாருன்னா அதை வந்து ஆளுகை செய்கிறார். ஆண்டவர் வந்து இரக்கம் பாராட்டு எல்லாமே நடக்குது. ரஃபா பட்டணத்தை தொட முடியல. இப்போ ஜோர்டான் பக்கம் பார்த்தீங்கன்னா ஜோர்டான் மன்னர் வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டாக நடுநிலையாக இருக்கிறாருன்னு சொல்லி சொல்கிறனால அதை டச் பண்ணுது. புரியுது சொல்லுவாங்க. புரியுது. ஆமாம், அம்மோன் புத்திரர் அப்படிங்கும்போது அந்த நிலப்பகுதி எல்லாமே அதில் ஜோர்டான் மன்னர் அப்படிங்கிறது வந்து அந்த அம்மோன் புத்திரருக்குரிய சுதந்திர பூமியா அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நமக்கு தெரியாது. எதுனா இஸ்ரவேலருக்கு தெரியும். இஸ்ரவேலருக்கு வந்து இப்போ கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம வந்து இஸ்ரவேலருக்கு எல்லை அப்படின்னு பார்க்கும்போது மேற்கன்னு சொல்லுவோம், மத்திய தரைக்கடல் சொல்லிடுவோம், வடக்க வந்து லெபனான், சிரியா அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம், கிழக்க வந்து யோர்தான், ரைட்டா, தெற்க வந்து பார்த்திங்கன்னா எகிப்தியல் அப்படின்னு நம்ம கரெக்டாக அவங்களுக்கும் தெரியும். ஆனால் அம்மோன் புத்திரருக்கு வந்து யோர்தானுக்கு கிழக்க இருக்கிறது அம்மோன் புத்திரருக்கு. அப்போ இந்த அம்மோன் புத்திரருக்கு வந்து ஜோர்டான் மன்னர் இருக்கிறாரு, ஜோர்டான் நாடு இருக்குது, ரஃபா பட்டணம் இருக்குது. இது வந்து அவங்க மட்டும் வந்து இறக்கம் பாராட்டுகிறது. ஆனால் டோட்டலாக வந்து அழிச்சிட்டார். இன்றைக்கி அந்த ரத்தம் என்ன செய்யுது, அந்த இடத்துல வந்து சிந்தப்படுது. இப்போ இங்கே இப்போ மட்டுமா சிந்தப்படும், இனி சிந்தப்படாதா அப்படின்னு பார்க்கும்போது அந்த எண்டு வரைக்கும் சிந்தப்படும். மனம் திரும்பிட்டா என்ன செய்யணும், சிந்தப்படாது. மனம் திரும்பும். மனம் திரும்பாத பட்சத்தில் என்ன செய்ய கர்த்தர் வந்து அந்த தீர்க்க தரிசனம் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும். எல்லாருக்கும் உரியது. இது அம்மோன் புத்திரருக்கு உரிய. சரியா? அடுத்தது வந்து மோவாபு. இப்போ அம்மோன் புத்திரருக்கு அதே தான். நம்ம எருசலேமுக்கு சொன்னது தான் அம்மோன் புத்திரர். யாருக்குமே அம்மோன் புத்திரருக்கு சொன்னது தான் நமக்கும். இன்றைக்கி நம்ம தேசம் வந்து எப்படி இருக்குது, ஒரு பாதுகாப்பாக இருக்குது. தரிசாக போகலை, எப்போவுமே தரிசாக போகலை. இவங்க ஆங்கிலேயர் காலங்களில் வந்து அடிமையாக இருந்துச்சு. பட் ஆனால் விடுதலையாகி இப்போ என்ன ஒரு ஜனநாயக நாடாக இருக்குது. உள்ளே வந்து என்னதான் ஒரு குளறுபடி நடந்தாங்க. இது வந்து இன்னும் தரிசாகலை. ஏன் தரிசாகலை? நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனாலயா? அம்மோன் புத்திரர் தரிசாகன்னு பார்க்குறோம், அவங்க எருசலேமும் தரிசாகன்னு பார்க்குறோம், ஈரானுக்கு தரிசான பார்க்குறோம். ஈரானியராக வந்து பார்த்திங்கன்னா தரிசானாலும் இன்றைக்கி என்ன செய்யணும், வந்து ஒரு டெவலப்மெண்ட் சிரியாவில் டெவலப் ஆகி எதிர்க்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துடுறாங்க. அமெரிக்கா வந்து கண்டுபிடிச்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உலகத்தை ஆளுகை செய்கிறதா பார்க்கணும். அது தரிசா. இங்கிலாந்து வந்து பார்த்திங்கன்னா உலகத்தையே ஆளுகை செஞ்சு ஒரு கட்டத்தில் உலகத்தையே ஆளுகை செஞ்சு. இன்றைக்கி வந்து அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா
ஒரு தரிசு ஆகலை. பட் ஆனால் என்ன நடக்குது, ஒரு குளறுபடி நடக்குது. நம்ம தேசம் வந்து பார்த்தீங்கன்னா தரிசே ஆன மாதிரி சரித்திரம் இந்து தேசம் வந்து தரிசனம் வந்து இந்து தேசத்துக்கு விரோதமாக ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கா தேடி பார்க்கணும். ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குதா? இந்தியா தேசம் வந்து இன்னும் நமக்கு வந்து இன்னும் நிறைய காரியங்கள் நடக்குது. ஆனால் தரிசாகக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம் இந்தியாவுக்கு நேரம் இருக்குதா? இல்லை கண்டதி புத்திரன்னா அதுக்கு நேரம் நமக்கு இருக்குதா? இப்போ நம்ம வந்து பாபிலோனு அப்படிங்கும்போது நம்ம பாபிலோனுக்கு வந்து ஆண்டவர் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பார். அதை பார்ப்போம். அப்போ அதுவும் அழிக்கப்பட்டதை இப்போ என்ன செய்து திரும்ப வந்து தடைச்சாங்க. இஸ்ரேல் வந்து கலசம் இருக்குது. அம்மன் புத்திரருக்கு ரஃபா இருக்கு, ஜோடான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏதோமியர் எல்லாமே சேர்ந்து சேயிர் மலை அப்படின்னா ஏதோமியர் வந்து தடைச்சிருக்காங்க. அவங்க வந்து அரசியல்வாதியாக இருக்கிறாங்க. ஏதோ வம்சம், யாக்கோபு வம்சம், ஆபிரகாமின் வம்சம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இருக்காங்க. நாம எதுலையும் சொல்லப்படுறாங்க. நம்ம தரிசாக்கப்பட்டோமா? அங்கே கடுமையாக இருக்காங்க. பட் ஆனால் தரிசாக்கப்படலாம். இன்னைக்கு நம்ம தரிசாக்கப்படாத ஒரு இந்திய தேசத்துல சரி. அடுத்து வந்து மோவாப் பார்க்கணும். மோவாப் 25 8 11 வரைக்கும். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ யூதா வம்சத்தார் எல்லா ஜாதிகளும் ஒத்தவர்கள் என்று மோவாபும் சேயீரும் சொல்லுகிறபடினால், இதோ அம்மோன் புத்திரரின் பேர் ஜாதிகளுக்குள் இராதபடிக்கு நான் அம்மோன் புத்திரரின் தேசத்தை கிழக்கு தேசத்தாருக்கு திறந்து வைத்து, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ யூதா வம்சத்தார் எல்லா ஜாதிகளும் ஒத்தவர்கள் என்று மோவாபும் சேயீரும் சொல்லுகிறபடினால், அதுக்கடுத்து 10 வருஷம் நான் மோவாப் தேசத்தின் பக்கத்தில் உள்ள அதன் கடையாந்திர ஊர்களாகிய பட்டணங்கள் முதற்கொண்டுள்ள தேசத்தின் அலங்காரமாகிய பெத் எசிமோத்தையும் பாகால் மேயோனையும் கீரியா தாயிமையும் அவர்களுக்கு திறந்து வைத்து மோவாபிலே நியாயங்களை செய்வேன். இது வந்து மோவாபுடைய தீர்க்க தரிசனம். மோவாபுடைய நியாயத்திற்கு ரெண்டுமே வந்துடும். மோவாபு வந்து என்ன சொல்வார் அப்படின்னா, மோவாபும் சேயீர்னு ஏசாயா ஏசா அந்த ரெண்டுமே சேர்ந்து வந்துடும். சரியா? அந்த ரெண்டு சேர்ந்து வந்துடும். இப்போ அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இது யூத வம்சத்தாரை பற்றி பேசுகிறாங்க. மோவாபு சேயீர் என்ன சொல்கிறாங்க, மற்றவங்க மாதிரி தான் அவங்களும் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த அம்மன் புத்திரரை நம்ம பார்த்துட்டோம். அதனால் 10 வந்து என்ன சொல்கிறாருன்னா, மோவாப் தேசத்தில் உள்ள எல்லா பட்டண பேர் ஒரு பட்டணமாக சொல்கிறார். இந்த தேசத்தை நான் என்ன செஞ்சிருவேன், அழிச்சு போட்டுருவேன் அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஒரு நியாயம். இப்போ மோவாபுக்கு வந்து இதே நம்ம வந்து அம்மன் புத்திரர் காரியங்களை சொல்லலாம். அதே மாதிரி அவங்க வந்து யூதா வம்சத்தார் அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, நடனம் ஆடினாங்க, விக்கிரகங்கள் கும்பிட்டாங்க. இந்த காரியங்கள்லாம் பண்ணும்போது ஆண்டவர் செய்கிறாரு. அதுக்குரிய காரியங்கள் வந்து செஞ்சுட்டாங்கன்னா, இப்போ நீங்கள் மோவாப் தேசம் இங்கே இருக்கிறது ஜோடா வந்து நம்ம சொல்லுவோம். அந்த இதை வந்து ஆளுங்க இதே அம்மோன் புத்திரத்துக்கு அதே நியாயத்தை இருப்பாங்க. இது சேர்க்கும்போது அம்மோன் புத்திரரையும் மோவாப் புத்திரையும் சேர்க்கும்போது சேயீர் மலையும் போது பார்த்தீங்கன்னா அந்த சமாரியா பட்டணம் இருக்குல்ல, ஏசப்பாவும் போய் சமாரியா மலை தான் சேயீர் மலை. ரைட்டா? அது வந்து இப்போ நமக்கு மேற்கு பக்கம், அந்த மத்திய தரைக்கடலுக்கு மேற்கு இருக்கிற சேயீர் மலை வந்து அப்படி. இப்போ நம்ம ஏசப்பா இருந்த காலங்களில் கலிலேயா, சமாரியா, அடுத்து வந்து கலிலே இது யூதா, யூதேயா, கலிலேயா, சமாரியா, யூதேயா, சமாரியா, கலிலேயா, அந்த மலையை ஒட்டி ஆமாம். அது யூதேயா என்பது நம்ம எருசலேம் சேர்ந்து வந்து, அதாவது சமாரியா பொண்ணு வந்து இது எங்கள் ஆண்டவருடைய கிணறு சேயீர் மலை, அது சமாரியா. நாங்கள் மலையில் தொழுது கொண்டோம். அவனுடைய சொந்த யார் ஏசா வந்து அவங்க யாக்கோபிட்ட இருந்து அவன் பிரிஞ்சு போய் சேயீர் மலையில் வந்து வந்து ஜனங்க அவனுடைய சந்ததி பார்க்கும்போது அந்த மலையை ஒட்டி வந்து சமாரியானுவாங்க. கலிலேயானது இவங்க பிரிக்கிறாங்க. யார் பிரிப்பான்னா, ரோமர் ஆட்சி காலம் பண்ணும்போது ஸ்டேட் மாகாணம்னு சொல்லுவாங்கள்ல,
இப்போ நமக்கு வந்து அவங்க எப்படி பிடிச்சாங்கன்னு தெரியாது, ஆங்கிலேயர் இல்லை அதே மாதிரி இவங்க வச்சாங்களா அப்படின்னு தெரியாது. ஒரு மாநிலமாக ஸ்டேட்டாக மாற்றுறாங்க இல்லையா. அதே மாதிரி அவங்க யூதேய ரோமர் ஆண்ட காலங்களில் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வந்து அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி எருசலேமை சுற்றி வந்து யூதேயா அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்தது சமாரியா, அதுக்கு அடுத்தது வந்து கலிலேயா. அப்போ அந்த சேயீர் மலை சமாரியா. இப்போ எல்லாருமே சேர்ந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக பேசும்போது ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்களோட விக்கிரகம் தெய்வங்களை கும்பிட்றாங்க, பலியிடுகிற காரியங்கள் இருக்குது, கரப்ஷன் பண்ணுறாங்க. மோவாபுத்தை யாரை கரப்ஷன் பண்ணுறோன்னா பீலையான் மூலமாக யார் கரப்ஷன் பண்ணுறோன்னா இஸ்ரேல். அதெல்லாம் வந்து கர்த்தர் வந்து அதை வச்சு என்ன செய்கிறாரு, டோட்டலாக அனுப்பிச்சிக்கிறாரு. அவங்களுடைய அட்ரஸ் எல்லாமே ஆக்குறாரு. இப்போ அம்மோன் புத்திரருக்கு ரஃபா பட்டணத்தாவது காமிக்கிறார், மோவாபுக்கு எந்த பட்டணம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அதேமாதிரி ஏதோமே இருக்கிற சொல்ல முடியாது. அந்த அந்த இதில் வந்து 3 பேருமே மிங்கிளாகி அதோடைய விளைவுகளே ஆண்ட சொல்லுவார், கர்த்தர்னு சொல்லுவார். அதே எடுத்து பார்த்திங்கன்னா 25:12 கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஏதோம் யூதா வம்சத்தாரிடத்தில் குரோதம் தீர்த்து பழிவாங்கி பெரிய குற்றம் செய்தபடியினால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஏதோம் தேசத்துக்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் மனுஷரையும் மிருகங்களையும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணி அதை தேமான் துவங்கி தேத்தான் மட்டும் வனாந்தரமாக்குவேன், பட்டயத்தால் விழுவார்கள். அதே டோட்டலாக அடுத்தது பார்த்தீங்கன்னா பெலிஸ்தியர் 15-17. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், பெலிஸ்தியர் குரோதக்காரராய் இருந்து பழம் பகையால் கேடு செய்ய வேண்டும் என்று வர்மம் வைத்து பழி வாங்கினபடினால், இதோ நான் பெலிஸ்தியருக்கு விரோதமாக என் கையை நீட்டி கிரேத்தியரை சங்கரித்து சமுத்திரக்கரையில் மீதியானியவர்களை அழித்து உக்கிரமான தண்டனைகளினால் அவர்களில் கொடிதாய் பழிவாங்குவேன். நான் அவர்களில் பழிவாங்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இது அடுத்தது பெலிஸ்தியர். இப்போ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இஸ்ரேலோட மேப் பண்ணி கணக்கு வச்சிங்கன்னா, இப்போ காசா பட்டணம் வந்து அந்த பகுதியை பார்த்தோம்னா டோட்டலாக என்ன செஞ்சாங்க, சண்டை நடந்துட்டு. முதல்ல வந்து அந்த சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சு, நமக்கு வந்து வெளியே தெரியல. இப்போ பில்டிங்கே ரொம்ப இல்லை, பில்டிங்கே ரொம்ப இல்லை, போகிற மீடியா வந்து இப்போ நம்ம வெளியே தெரியறதுனால நம்ம என்ன செய்யலாம், டோட்டலாக நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ அங்கே எல்லாமே அது யார் இருந்திருக்காங்கன்னா ஏசா சந்ததி பெலிஸ்தியர் வந்து எப்போ முறமாக இருந்தாங்கன்னா நியாயாதிபதி காலத்தில் இருப்பாங்க. இவர் தாவீது காலத்தில் வந்து பெலிஸ்தியர் கோலியாத்து அந்த மாதிரி காரியங்கள்லாம் அப்போ நல்லா பார்ப்போம். அப்போ மோவாபு, அம்மோன், மோவாப், பெலிஸ்தியர், ஏதோம், ஏசா எல்லாருமே இப்போ டோட்டலாக என்ன செய்யணும், அந்த இடம் அப்போ நல்லா தெரியுதா, டோட்டலாக இப்போ சண்டை போடுற இடம் வந்து மீடியா தெரியுதுனால அந்த இடத்துல வந்து சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அரேபியர்கள் முஸ்லீம்ஸுக்கு வந்து அந்த கேட்டகரியில் வர்றாங்க. பட் ஆனால் அந்த சந்ததி ரத்தம் அதாவது அந்த அந்த வேர் அங்கே இருக்கத்தான் செய்யும். அதனால தான் கர்த்தர் அங்கே பழிவாங்க தேவையாக இருக்கிறது. அந்த பாவம் போனால் தெரியும் பாவம். இப்போ நம்ம ஃப்ரான்ஸுக்கு போயிட்டோம்னா என்னது குடிக்கிறது, அடுத்து வந்து நிர்வாண கிராமம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், செக்ஸ் வந்து ஃப்ரீ செக்ஸ் நாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. குடிக்கிறதுக்கு ஃப்ரீ, தடை கிடையாது, செக்ஸுக்கு தடை கிடையாது. எப்படி நான் வந்து போகலாம். ஃப்ரான்ஸ் அடுத்து உலக நாடுகள் அங்கே, உலக நாட்டில் இருக்கிறவங்க அங்கே போவாங்க. அப்போ அதோட பேசிக் வேறு எதுனா இவன் அவங்க ரூபன் அப்படிங்கிறாங்க. அப்படி ஒரு இடத்துலையும் ஒரு கோத்திரத்துடைய தன்மைகள் வந்து அங்கே அதாவது ஜனங்கள் வாழ்ந்து வந்த கோத்திரத்தின் தன்மைகள் வந்து அங்கே வெளிப்படும். அப்போ இன்னைக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்குறோம், நிறைய பேர் பார்க்குறோம், முஸ்லீம்ஸ் பார்க்குறோம். அங்கே இருந்த பாவங்கள், இன்னைக்கு இருந்த பாவங்கள் இன்னைக்கு இருக்கிறதுனால தான் கர்த்தர் செய்யறது அந்த நியாயத்திற்கு பட்டயத்தை வந்து எடுக்கிறது. அதாவது எப்போ அந்த பழையில அந்த அந்த வேரில் அவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ அது இன்னைக்கு அது அப்படியே அங்கே இன்னும் செயல்பட்டு கொண்டு இருக்குது. இருக்கிறாங்க அம்மோன் மோவாபியருக்கு என்ன தகப்பன் மூலமா வந்துச்சு அதுதான் இன்னைக்கு. ரூபன் எப்படி தன் இதோட பண்ணானோ அதே மாதிரி இன்னைக்கு பிரான்ஸ்ல. அப்போ அது மாறணும் இல்லையா? அப்போ மாறணும்னா ஆண்டவருக்குள்ள வரணும். ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அந்த நியாயத்திற்கு பட்டயம் வந்து இருக்காது. அப்போ இன்னைக்கு இந்தியாவில் வந்து இந்த காரியங்கள்லாம் இருக்குது அப்படிங்கும்போது இருக்குது. ஆனால் நிறைய மிஷினரிஸ் கத்தர் அனுப்பி அந்த ரத்தம் சிந்தப்பட்டு அதோடைய விதைகள் வந்து இன்னைக்கு நிறையா. நீங்கள் சென்னைக்கு இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா
மிஷினரிஸ் நிறையா வந்திருக்காங்க, மிஷினரிஸ் ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது. அவங்களால வந்து எழுப்பப்பட்ட பரிசுத்தவங்க வந்து இங்கே இருக்கு. அந்த விதை இருக்கிறதுனால நம்ம இன்றைக்கி வந்து ஆண்டவருக்கு விரோதமாக இல்லாத காரியங்கள் இன்றைக்கி வந்து என்ன சொல்லுவாங்க, கேரளா, தமிழ்நாடு, அடுத்து வந்து பெங்களூருக்கு என்ன சொல்லுவாங்க, கர்நாடகா, அப்புறம் ஆந்திரா. இது வந்து என்ன செய்யணும், அசைக்க முடியாத ஒரு ஸ்பிரிச்சுவல் உள்ள ஒரு மாநிலம், ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வேறு அழிக்கப்பட்டுச்சா அழிக்கப்படலையா அப்படிங்கிற அடுத்த கட்டத்தில் மிஷினரிஸோட ரத்தம் வந்து சிந்தப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு வந்து ஒரு கேள்வி வரும். அப்போ அந்த காசா, அம்மோன், மோவாபியர், ஏதோம், ஏசாவோட சந்ததி, லோத் 2 பசங்களுடைய சந்ததி, பெலிஸ்தியர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம 10வது அதிகாரத்தில் எடுத்தோம்னா அந்த பெலிஸ்தியர்னு பார்க்கும்போது இந்த காம் சேமியா பற்றி இந்த காமோடைய சந்ததியில் அந்த பேர் வரும், நிறையா பேர் அங்கே வரும். அப்போ அந்த வேறு வந்து இருக்குது, அந்த பாவம் இருக்குது. அந்த பாவம் மாறும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புடைய பட்டயம் வந்து என்ன செய்யணும், குறையாது. இப்போ அங்கே நடக்குது, இங்கே நடக்காதா, நம்ம தேசத்தில் நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது ஆண்டவரை வந்து நம்ம செய்யணும். ஆண்டவரை பற்றி சொல்லி ஆத்மா ஆதாயம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய கிரியை நடப்பிக்கும் போது அந்த வேற வந்து என்ன செய்யணும்னா பட்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ சந்ததி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுடைய சந்ததி எப்படிப்பட்ட சந்ததின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் விக்கிரகங்கள் நிறைந்த ஒரு தேசமாக நம்ம நாடு. அப்போ விக்கிரகங்களும் நம்ம வந்து வெளியில் வந்துட்டோம். வெளியில் வரும்போது நம்மளுடைய சந்ததி என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த விக்கிரகத்தை விட்டு வெளியில் வரும்போது அந்த பாவத்தை விட்டு வெளியில் வரும். இப்போ எப்படிப்பட்ட சந்ததிக்கு நம்ம வந்தோம் நமக்கு தெரியாது. எப்படிப்பட்ட சந்ததி வந்தோம், நம்ம அதை விட்டு வெளியில் வந்தோம், நம்ம வந்துட்டோம். நம்ம வரும்போது இப்போ உங்கள் சந்ததி வரும்போது அதோடைய வேரின் தாக்கம் வந்து என்ன இருக்காது. டோட்டல் அடிச்சிடாது, விக்கிரகத்தோட வந்துடும். அந்த பாவத்தை விட்டுட்டு வெளியில் வந்துடும். வரும்போது நம்ம சந்ததி பரிசுத்த சந்ததியாக மாறும். அப்போ இப்படிப்பட்ட சந்ததி எல்லா இடத்துலையும் வரும். இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் வாடிப்பட்டில் இருக்கீங்கன்னா உங்களுடைய சந்ததி வாடிப்பட்டியில் வந்து ஒரு வேர் விட்டு கிளை விட்டு பறவை வந்துடும். அப்போ எல்லாரும் வரும்போது அந்த பட்டணம் வந்து நியாயம் தீர்க்கப்படாது. தேவனுடைய சந்ததி பெருகும்போது அந்த நியாய தீர்ப்புக்கு உட்படாது. நியாய தீர்ப்பின் பட்டயம் இங்கே வராது. இப்போ நம்ம இந்திய தேசம் வந்து அப்படிப்பட்ட பட்டயத்துக்குள்ளால வரல. பட் ஆனால் ஆர்எஸ்எஸ் மூலமாக நாங்கள் நமக்கு வந்து டச் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நம்ம டோட்டலாக மாறும்போது என்ன செய்யணும், இந்த காரியம் நம்ம என்ன செய்யணும். அது எந்த தேசமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் தேசமாக மாறும்போது இந்த காரியங்கள் வந்து நமக்கு வந்து நடக்காது. பிரேசிலில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ தேசத்துலேயே அறிக்கை எடுக்கிறாங்க, ஜனாதிபதி ஆட்சி இருக்கும். அப்போ இந்த சைடு நம்ம நாட்டில் நேபாளமா என்னமோ ஒரு ஊர் சொன்னாங்க, மணிப்பூரில் இன்னொரு ஊர் மாநிலம் சொன்னாங்க. அப்போ அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த நியாய தீர்ப்பின் பட்டயம் என்ன செய்யும், மாறும். இதுக்காக நம்ம நாட்டுக்காக கிடையாது. இப்போ நீங்கள் அம்மோன் புத்திரர், மோவாபியர், பெலிஸ்தியர் யாரை பார்த்தோம், ஏதோமியர், அந்த 4 தான் அதை சுற்றி வரும். அம்மோன், மோவாப், ஏதோம், பெலிஸ்தியர். அப்போ மற்ற ஜாதியில் 7 ஜாதி இருந்துச்சு. ஆனால் தேசம் பார்க்கும்போது நம்ம தீர்க்க தரிசனம் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பார்த்தோம், அம்மோன் புத்திரரை பார்த்தோம், மோவாபியரை பார்த்தோம், ஏதோமியரை பார்த்தோம், பெலிஸ்தியரை பார்த்தோம். அந்த இடத்துல வந்து இத்தனை பேர் இருக்கிறதுனால இந்த காரியங்கள் நடக்குது. இப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு எல்லாமே நடக்குது. ஆண்டவர் சொன்ன மாதிரி செய்து பட்டயத்தினால சரி ரத்தம் சரி சிந்தப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ இது மாறணும் அப்படின்னா என்ன செய்யணும், அந்த பாவத்தை விட்டு வெளியே வரும். இப்போ மீடியாவில் பார்க்கும்போது அங்கேயுமே சுவிசேஷம் சொல்கிறாங்க, ஈரானில் இழுப்புதல் இருக்குது அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் வந்து ஏற்றுக்கிட்டாங்க, காசாவிலுமே நிறைய பேர் வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்போது ஆண்டவருடைய சத்தியம் இங்கே உள்ளே போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கிரியை நடக்கும். தேசம் வந்து அந்த நியாயத்துக்கு பட்டயத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். நம்ம பண்ண வேண்டியது நம்ம நாட்டுக்காக பண்ணணும், அதே நேரத்தில் மற்ற தேசங்களுக்காகவும் நாம் வந்து பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 26 தீர்வு இருக்கா, தீர்வுக்கு எதிரான ஒரு தீர்க்க தரிசனம்.
தீர்வுக்கு எதிரான தீர்க்கதரிசனம் இதே தான். தீர்வு வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து வழக்கம் வந்து தீர்வு இந்த லெபனான், சிரியா அவங்களோட சேர்ந்தது. அதில் அந்த கடற்கரையோரம் வரும், மேப்பனி முடிச்சது கடற்கரையோரம் வரும். அது வந்து ஒரு செழிப்பான ஒரு பட்டணம். இப்போ வந்து லெபனான், சிரியான்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் வந்து அப்போ வந்து தீர்வு மட்டும் இருக்குது. தீருக்கும் தாவீதுக்கும் சாலமோன் ராஜா காலங்களில் நிறைய லிங்க் இருக்கும். அங்கேருந்து மரம் வெட்டி கொடுப்பாரு, நிறைய ஆட்கள் அனுப்புவார். பயங்கரமான ஒரு செழிப்பான தேசம். லூசிபருக்கு அடையாளமும் அந்த பாடலில் தான் இசைக்கல் 28 பெருமை வரும். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு துறைமுகம் ஒரு கடலோரம் இருக்கிறவங்க அங்கே வேஷத்தனை வச்சாருங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது. அடுத்து வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 26:1 வருஷம் 11ஆம் வருஷம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, தீர்வானது எருசலேமுக்கு விரோதமாக ஜன சதலங்களின் ஒளிமுக வாசலாய் இருந்த நகரி இடிக்கப்பட்டதென்றும் என்னிடமாக எல்லாம் புரண்டு வரும், அது பாழாக்கப்பட்டிருக்க நான் நிரப்பப்படுவேன் என்றும் சொல்லுகிறபடினால், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், தீர்வே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருகிறேன், சமுத்திரம் தன் அலைகளை எழும்பி வர பண்ணுகிற வண்ணமாய். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜாதி ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜாவை வடக்கே இருந்து குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் கூட்டத்தோடும் திரளான ஜனத்தோடும் தீர்வுக்கு விரோதமாக வர பண்ணுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பாபிலோன் ராஜா வந்து அந்த நாட்கள் வந்து படையெடுத்த காரியம் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து தீர்வுங்கிற பேர் கிடையாது, ஆனால் லெபனான், சிரியா அந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கும். அவங்க வந்து இப்போ எப்படி யாருக்கு எதிராக இருக்காங்கன்னா இஸ்ரவேலுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. இஸ்ரவேலுக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு இப்போ கர்த்தர் வந்து என்ன செய்யறாங்கன்னா 2 பேருக்கு இடையில வந்து யுத்தம் நடக்குது. அந்த பட்டயம் போர் வந்து நடக்குது. அவங்க என்ன வந்து மனம் திரும்பலன்னு அர்த்தம். சிரியா வந்து இஸ்ரேலுக்கு லெபனான், சிரியா வந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக தான் இருக்காங்க. அப்படியே அந்த ரவுண்டாக இருக்கும். இது லெபனான், சிரியா, ஈரான், ஈராக் அவ்வளோ வரல, ஈராக் அவ்வளோ வரல. அது அந்த சதாம் ஹுசேன் பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த இவங்க கண்ட்ரோலில் போயிடுச்சு. யார் கண்ட்ரோல்னா அமெரிக்கா கண்ட்ரோலில் போயிடுச்சு. அப்போ ஈரான் மட்டும் எதிர்த்து நிற்குது. ஈரான், சிரியா, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எகிப்து வந்து முதல்ல தம்மி பீஸாக இருக்குது, நடுநிலையாக இருக்குது. மெயினாக இவங்க தான் வந்து ஆண்டவருக்கு விரோதமாக வந்து எழுந்திருக்காங்க. எழுமுனால பார்த்தீங்கன்னா தேசம் வந்து அது கூட தீர்க்கதரிசனம் அந்த 26 வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து தீர்வுக்கு எதிரான ஒரு தீர்க்கதரிசனம் 21 வரைக்கும். ரைட்டா? அடுத்து வந்து 27 வந்து பார்த்திங்கன்னா ஒரு புலம்பல் கேட்டு ஒரு அதிகாரம் 27:1 வருஷம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனாகிய நீ இப்போது தீர்வின் மேற் புலம்பி. இது வந்து டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய என்ன சொல்ல அந்த இது அவங்களோட ஐஸ்வர்யத்தை பற்றி போட்டுருப்பாங்க. 27 வந்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய வந்து ஐஸ்வர்யமாக இருந்துச்சு அப்படின்னு வாசிச்சு பாருங்க. அவ்வளோ ஐஸ்வர்யம் நிரம்பின ஒரு தேசமாக வந்து இருந்துச்சு. அடுத்து 28:1 வருஷம் அந்த ராஜா சொல்லுவார். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகியவர் மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதய மேட்டிமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் விட்டிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவனாக. இது வந்து அவ்வளோ பெருமைனா அந்த 27வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ செல்வம் வந்து போயிடுச்சு. அந்த மாதிரினால வந்து பெருமையாக பெரிய. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பெருமைக்குரிய காரியங்கள் தான் பார்த்திங்கன்னா 28 வந்து 1 to 19 வரைக்கும் இருக்கும். அதை பார்த்தாங்க. அதுக்கடுத்து தீர்வுக்கு பக்கத்தில் தான் சீதோன் அப்படிங்கிற ஒரு பட்டணம். அதுக்கு வந்து ஆண்டவர் சொன்னால் அதுக்கு ஒரு நியாயத்தை இருக்கும். 28 வந்து 12 வருஷம். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்ய 12 கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், சீதோனே,
இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து உன் நடுவிலே மகிமைப்படுவேன். நான் அதிலே நியாயத்தீர்ப்புகளை செய்து அதிலே பரிசுத்தர் என்று விளங்கும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். தீர்வுக்கு பக்கத்தில் சீதனப்பெல்லாம் லெபனான் சிரியா மாறி. அடுத்து வந்து எகிப்துக்கு வர 29:1 வருஷங்க 1-2 10ஆம் மாதம் 10ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவனுக்கும் எகிப்து முழுவதுக்கும் விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே, நீ உன் நதிகளின் நடுவிலே படுத்துக்கொண்டு என் நதி என்னுடையது, நான் அதை எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிற பெரிய முதலையே, இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து. இது வந்து எகிப்துக்கு வந்து யார் வந்தால் பார்த்தீங்கன்னா இவன் பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் சண்டை போட்டு அதை ஒன்றும் இல்லாமல் எகிப்து வந்து ஏன் நிறைய காரியங்களுக்கு அந்த 10 வாதிகள் இருந்தாங்க. அப்புறம் இவர் சாலமன் வந்து எகிப்தில் பொண்ணு எடுப்பார். அவன் நிமித்தம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள வந்து விக்கிரக ஆராதனை வந்துடும். எகிப்து வந்து அவ்வளோ வந்து இஸ்ரேலோட சண்டை போடலை. பட் ஆனால் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது வந்து கரப்ஷன் ஆயிரும் எகிப்தினுடைய காரியம். அதனால அவங்க வந்து சரி வேற வந்து பாபிலோன் ராஜா வந்து என்ன பண்ணுவார்னா ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவார். ரைட்டா? 29:8 ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன்மேல் பட்டயத்தை வரப்பண்ணி உன்னில் மனுஷரையும் மிருகங்களையும் சங்காரம் பண்ணுவேன். 29:8 தான் கவசம். எகிப்து தேசம் பாழும் வனாந்தரம் ஆகும். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அது இனி ஜாதிகளின் மேல் தன்னை உயர்த்தாமல் மற்ற ராஜ்யங்களிலும் அற்பமானதாய் இருக்கும். அவர்கள் இனி ஜாதிகளை ஆளாதபடிக்கு அவர்களை குறுகி போக பண்ணுவேன். எகிப்து வந்து அந்த அப்பா நாட்டில் பயங்கரமான இப்போ அந்த பேரே நினைக்கப்படல. இல்லை எகிப்துனா எங்கே தேடி பார்க்குற மாதிரி எகிப்தை பற்றி எதுவுமே நமக்கு தெரியாது. அதாவது ஒரு இது 18 வருஷம். மனுபுத்திரனே, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தீருவின் முன்னே தன் சேனையினிடத்தில் கடும் ஊழியம் வாங்கினார். ஒவ்வொரு தலையும் மொட்டையாயிற்று, ஒவ்வொரு தோள்பட்டையும் தோலும் முறிந்து போயிற்று. ஆனாலும் அவன் தீருக்கு விரோதமாக செய்த ஊழியத்தினாலே அவனுக்காவது அவன் சேனைக்காவது கூலி கிடைக்கவில்லை. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு எகிப்து தேசத்தை கொடுக்கிறேன். அவன் அதன் ஏராளமான ஜனத்தை சிறைப்பிடித்து அதன் ஆசியை சூறையாடி அதன் கொள்ளை பொருளை எடுத்து கொள்வான். இது அவனுடைய சேனைக்கு கூலியாக இருக்கும். 19 இது வந்து எகிப்தினுடைய தீர்க்க தரிசனம். அது மாதிரி ஆண்டவர் வந்து எகிப்தையுமே இப்போ அப்போ இருந்த மாதிரி இப்போ அதை பற்றி வந்து ஒரு பேச்சே இல்லை. எகிப்தை பற்றி பேச்சே இல்லை. அது அவங்களுடைய காரியம். 30 வந்து எகிப்துக்காக ஒரு புலம்பல் பாடியிருப்பார் அந்த இதில். அது வந்து பார்த்திங்கன்னா 33 வருஷம். நாள் சமீபமாய் இருக்கிறது. ஆம், கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. அது மந்தாரமான நாள். அது புறஜாதிகளுக்கு வரும் காலம். இது எகிப்துக்காக சொல்லியிருக்காங்க. எகிப்தில் இப்போ நடக்கிற காலம் வந்து எகிப்தில் நடந்தாலும் இது எப்போ வந்து ஆண்டவருடைய கர்த்தருடைய நாள் அப்படிங்கும்போது ஆண்டவர் வருகிற ஒரு 2ஆம் வருகையை குறித்து இதோட காரியம் இதில் முக்கியமாக நம்ம பார்க்கணும். டோட்டலாக வந்து எகிப்தை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. எப்படியெல்லாம் போயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து இசைக்கையில் வந்து என்னென்ன நியாயத்தீர்ப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலை குறித்து பார்த்துருக்கோம்.
அம்மோனக்குறிச்சி, மோவாபு, மோவாபு, பெலிஸ்தியர், பார்த்துட்டேன். தீருக்கு, தீரு, சீதோன், சீரோன். இப்போ உள்ள காரியங்கள் அப்படி நம்ம மனசில் பதிஞ்சு பார்த்தாலே என்னென்ன நடக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். இது வந்து அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க வைக்கிறது அப்படின்னா திரும்ப வந்து நம்ம வந்து இஸ்ரவேலை குறித்து நம்ம வந்து பார்க்கணும். அடுத்தடுத்து ஓரளவுக்கு தீர்க்கதரிசன நியாயத்திற்கு தீர்க்கதரிசன நிறைவேறுதல் இது எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து நம்ம எருசலேம் குறித்து தான் பார்க்க போகிறோம்.